பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே, சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறவர்களை இந்த வேதாகமம் பாசானின் மாடுகள் என்று அழைக்கிறது. இதோ வருகின்ற தண்டனையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் பின் சந்ததி மீன் பிடிக்கிற தூண்டிகளாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று ஆண்டவராகிய தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். அசிரியர்கள் வந்து அங்கே அவர்களை இழுத்து கொண்டு தங்கள் நாடுகளுக்கு கொண்டு அடிமைகளாக கொண்டு சென்றார்கள். ஆண்டவராகிய தேவன் தாமே அங்கே ஆண்டவருடைய கற்பனையை மீறி ஆண்டவருடைய வழிகளை விட்டு வழி விலகி போன அவர்களுக்கு வருகிற தண்டனையை எச்சரித்து சொல்லுகிறார். இங்கே அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்து ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்ந்தது, மழை பெய்யாத மற்றவர்கள் காய்ந்து போயிற்று என்று வருகிறதான அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டே பல இஸ்ரவேலர்கள் தேவனை ஆராதிக்க சென்று பலிகளையும் தசமபாகங்களையும் செலுத்தி கொண்டிருந்தார்கள். தங்கள் பாவங்களை பெருக பண்ணினார்கள். உலகத்தின் ஆடம்பர வாக்குகளில் பிரியப்பட்டு தேவனை ஆராய்த்து காணிக்கை கொடுப்பவர்கள் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பானவர்கள் என்று வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. தேவனை நேசித்து அவரது வழிகளுக்கும் வார்த்தைகளுக்கும் ஒப்பு கொடுக்கிற ஆராதனையை அர்ப்பணிப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். மனம் திரும்பி தன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மன்னிக்க தாராளமுள்ள மனதுடைய தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறேன். இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினால் உன்னை தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று ஆண்டவர் அழைக்கிற காரியத்தை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. 5வது அதிகாரத்திலே ஒரு புலம்பல் உண்டாகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பாவத்துக்காக தேவன் துக்கப்படுவதை ஆமோஸ் புலம்பலாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அழிவு நடைபெற்று விட்டதைப் போல இந்த பாடலிலே அழிவு நிச்சயம் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. ஆனாலும் இந்த மீந்த ஒரு கூட்டமாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமோஸ் தேவனிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறார். மக்கள் கர்த்தரை தேடினால் ஆமோஸ் கூறுகின்ற அழிவு நின்று இந்த ஜனம் பாதுகாக்கப்படும். இவ்வுலக வாழ்க்கையிலே தேவ கிருபையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு தேவனை தேடுவது அவசியமானது. ஜெபத்தையும் வேத வசன தியானத்தையும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லி வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. நீதியின் மேல் விருப்பமில்லாத இடத்தில் உண்மையான ஆவிக்குரிய வாழ்வு இருக்காது. நம்ம சொந்த வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நீதியை குறித்ததான கரிசனை எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அங்கே நியாயத்தை எட்டிக்காயாக மாற்றி நீதியை தரையில் விளப்பவர்களே அவரை தேடுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீதிமான்களை ஒடுக்கக்கூடாது. நீதிமான்களை துன்புறுத்தி ஏழைகளை ஒடுக்கி அப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் செய்கிறவர்களுக்கு பொரிதான தண்டனையை ஆமோஸ் சுட்டி காட்டுகிறார். தீமையை வெறுத்து நன்மையை விரும்ப வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிற ஜனங்களோ தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டால் வரப்போகிற நியாய தீர்ப்பிலும் தப்பும்படியான காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும் என்று சொல்லி ஆமோஸ் எச்சரித்து சொல்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாளை விரும்பியவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் என்பது தங்கள் எதிரிகளை தேவன் நியாயம் தீர்க்கிற நாள் என்று சொல்லி அவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய நாள் வரும்போது அது இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கும் என்று சொல்லி ஆமோஸ் குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து உலகத்தின் பண்டிகைகளின் மேல் பகைத்து வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பண்டிகைகளை வெறுக்கிறதான ஒரு காரியத்தை குறித்தும் அங்கே 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் பண்டிகைகளை வெறுக்கிறேன். ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை.
உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொடுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்களெல்லாம் வெறுத்து விடுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய உள்ளத்தின் காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆமாம், ஆண்டவரோ கர்த்தரோ ஒரு உள்ளத்தை நோக்கி பார்க்கிறார், இருதயத்தை நோக்கி பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனாய் கர்த்தரோ இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது அதிகாரத்தில் நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதை, இந்த பெருமையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலிலும் யூதாவிலும் உள்ள தேவ மக்களுக்கு இந்த வார்த்தை கூறப்படுகிறது. அவர்களுக்கு வல்லமையும் செழிப்பும் இருந்தும் பாவத்தை குறித்தும் நிர்விசாரமாக இருந்தார்கள். அவர்கள் பாவங்களிலே உழன்று கொண்டிருந்தார்கள். உலக நன்மைகள் இருந்ததினால் தேவ ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். தேவன் பேரில் ஒரு ஆழமான பசித்தாகம் இல்லாதபடிக்கு சுகபோக வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். உலக ஆடம்பர வாழ்க்கையிலே சிக்கி தவிப்பதற்கு பதிலாக இஸ்ரவேலர் தங்கள் பாவத்துக்காகவும் தேசத்தின் பாவத்திற்காகவும் வரப்போகின்றதான நியாய தீர்ப்புக்காகவும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார். மக்கள் தேவனிடத்தில் மனம் திரும்ப மறுத்ததால் அவருடைய நகரங்கள் அழிக்கப்படும் என்பதையும் ஆண்டு எச்சரிக்கிறார். இந்த வசனங்களை தியானிக்கிற நம்ம வாழ்க்கையிலும் உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.